ஊசல் அடித்தாலும் மறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கலை சிறப்பாக. அது போல விபத்து ஒருத்தர் பேசுறாரு கட்டிவிட்டதில் ஒரு பேச்சில், அதாவது ஒரு காலத்தில் போர் பண்றது. இப்போ மகாபாரதத்தில் யுத்தம் இருக்கு, கம்பன்ல ராமாயணத்தில் ராமன் யுத்தம் இருக்கு. இதெல்லாம் கற்பனை நிறையா கூட இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சது கடைசியில் வெற்றி பகுதியில் அசோகன் அந்த மன்னர் நடத்தி யுத்தம் எவ்வளவு பேர் இறந்தாங்க, எப்படி அசோகனுக்கு மனம் மாறிடுச்சு, இதெல்லாம் வாழாது. அப்போ அந்த யுத்தத்தில் ஒரு காலத்தில் யுத்தம் நடக்கிறது என்று சொன்னால் தேதி அறிவிக்கப்பட்டு நாள் அறிவிக்கப்பட்டு இத்தனை படைகள் இங்கே இருக்கிறோம், இத்தனை படைகள் அங்கே இருக்கிறோம், அம்பால நேரடியாக சுருக்கியால கம்பால நேரடியாக தாக்கி போட்டது ஒரு காலம். இது யுத்தம் அறிவித்து நடந்தது. அதுக்கு பிறகு நிறைய வளர்ச்சி வந்துச்சு, விஞ்ஞான வளர்ச்சி. அதுக்கு பிறகு எப்படி சொல்லணும், துப்பாக்கியால் சுட்டுருப்பாங்க, பீரங்கியால் சுட்டுருவாங்க, டாங்கியால் சுட்டுருவாங்க. இது ஒரு யுத்தம். ஆனால் இன்றைக்கு ஒரு யுத்தம் என்று நடந்தது என்று சொன்னால் பல பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்தியா என்று ஒரு நாடு இருந்தது என்று வரலாறு எழுதுவார்கள். அதை அப்ப அணு ஆயுதம் எங்க இருந்தோ ஒரு அணு ஆயுதம் வெளிச்சம்னா அந்த வீடு போயிடுமே. இரண்டாவது உலக போக்குல இன்னைக்கு ஜப்பான் புரிச்சுப்பாங்க. அது ரெண்டுல எடுத்து இன்னைக்கும் முளைக்கிறாங்க ஆயுதம். அப்ப இவ்வளவு வளர்ச்சி இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய அடிப்படை பண்பாட்டு கலையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த விளையாட்டாகவும் கலையாகவும் நம்ம நடக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த விளையாட்டு தான் வில்வித்தை. அந்த வில்வித்தையை நம்முடைய மரபுகளை இதை பாதுகாக்க வேண்டும் என்று நல்ல முயற்சி எடுத்து அவர் கராத்தையும் மாஸ்டர் கராத்தே மாணவர்கள் டெல்லியை வந்து நான் பார்த்தேன். தமிழ்நாடு பஸ் நாங்கள் இருந்தோம். அந்த மாணவர் கடுமையான மழை பனி பொழிவுள்ள நேரம். டெல்லி மாணவர்கள் இப்போ நிறைய பேர் ஆசிரியர்கள் சொல்லிட்டாங்க, மனிதர்கள் வசிப்பதற்கு 1000 நகரம் டெல்லி சொல்லியாச்சு. நீங்கள் கோடை காலத்தில் ஏசி தான் இருக்க முடியும், குளிர்காலத்தில் வீட்டில் வச்சுக்க முடியும். ஒரே நிமிஷம் எதிர்க்க முடியும். இப்போ நாங்கள் இருக்கிற வீட்லேயும் அப்படிதான். இப்போ ஏசி ஓடிட்டு இருக்கு. இந்த கொஞ்ச நாள் ஒரு மாதம் போயிடுச்சா மழை காலம் போயிருச்சுன்னா அதே ஏசி ஹீட்டர் ஆகும். இப்படிதான் வாழணும். அந்த நேரத்தில் கடும் குளிரில் 2-3 சின்ன பசங்க 4 பேர் அடுத்து பார்த்தாங்க. நம்ம ஸ்கூல் பசங்க, இந்த ஸ்கூல் பசங்க ஆசிரியர் பார்த்தாங்க, அவர் சந்திச்சோம். அப்போ அந்த மாதிரி நல்ல ஒரு ஆர்வமுள்ள ஒரு தோழர், ஒரு நல்ல இளைஞர் நம்முடைய மாணவ செல்வங்களை, இளைஞர்களை, இளம் சிறார்களை ஒரு நல்ல முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும். நம்ம பகுதியை ஒரு இந்திய அளவிற்கு, நம்ம தேசத்தின் அளவிற்கு முன்னேற்ற பாதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நல்ல முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற உங்களுடைய சகோதரர் குணசேகரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இதற்காகவே நம்முடைய அண்ணாநல ட்ரஸ்டிலிருந்து பாபராசன் வந்திருந்தாங்க. அவர்கள் நமது முதல்வர் இன்னர்வீல் சங்கம். இன்னர்வீல் சங்கம் என்பது எதற்காக இருக்கின்ற நோக்கத்தில் ஒரு சங்கம் செய்ய பேசுகிறாங்க. பெண்கள் அமைப்பு. நான் இன்னர்வீல் சங்கத்தில் ஒரு பிரின்சிபாலை சேர்த்துங்கன்னு சொல்லணும்னு பார்த்தேன். ஆனால் அதுதான் ஏற்கனவே இருக்காங்க.